அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாய் அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் ரிஷப ராசிக்கு என்னெல்லாம் நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல ரிஷப ராசிக்கு கிரக அமர்வுகள் எங்கெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ராசியிலே பார்த்தோம்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. இது ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா சிவராஜ யோகம் அப்படிங்கிற அடிப்படையும் குருமங்கல யோகம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அமையும். இரண்டாம் இடத்துல பார்த்தோம்னா இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திர பகவான் இருக்கிறாரு. மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு. அவர் ஆகஸ்ட் 16க்கு பின்னாடி 4ஆம் வீட்டுக்கு போயிடுவார். 4ஆம் வீட்டிலலாம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதனான சுக்கிரனும் புதனும் கூடி இருக்கிறாங்க. சுக்கிரன் ஆகஸ்ட் 25க்கு பின்னாடி 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. அதே போல் 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். 11ல் ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த கிரக அமர்வுகள் ரிஷப ராசிக்கு இருக்குது. இப்படியெல்லாம் ரிஷப ராசிக்கு இந்த மாதம் தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அவர் இந்த மாதம் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் கவனம் தேவை. வேலை செய்கிற ஆட்கள் வேலை செய்கிற இடங்களில் கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா 6க்கு அதிபதியும் அவரே தான், சுக்கிரனே தான் வருவார். ஒரு 4ஆம் இடம் என்கின்ற தன் சுகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் தேவையில்லாமல் அதிகமாக லீவ் போடுறது இருக்கும். அதன் மூலமாக முதலாளிகள்கிட்டையோ வேலை செய்கிற நிறுவனங்கள்கிட்டையோ கொஞ்சம் சிக்கலை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. அதிகமாக வேலைக்கு லீவு போடாதீங்க. தொழிலில் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இது சிவராஜ யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் அமர்ந்திருக்கிறனால கண்டிப்பாக தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அதாவது சனி பகவான் வக்கரமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் சொல்லிக்கிறபடியான சிறப்பான அம்சங்களில் தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதம் முழுக்கவே. அதாவது செவ்வாய் பகவானும் 25ஆம் தேதிக்கு பின்னாடி பயிற்சி ஆயிடுவார். இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்கவே ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் அமையும். திருமணம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் நல்ல அமர்வுகளில் தாங்க இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலேயே குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு விஷயத்தை தான் கொடுக்குது. அதே போல் ராசிநாதன் 4ஆம் இடத்துல தன் சுகம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியுமான புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் ஒரு புது வரவு வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க காலமாக இருக்கும். அதனால் திருமண விஷயங்களை முன்னெடுத்து செய்யுங்க. திருமண விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும் காலமாகவே இந்த மாதம் முழுக்க இருக்கிறனால முதல்ல இருந்தே இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே திருமண வேலைகளை செய்யுங்க. ஆகஸ்ட் 16க்கு பின்னாடி திருமணத்தை அமைச்சிக்காங்க. நல்லா தான் இருக்குது இந்த மாதம் முழுக்கவே. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் ரிஷபராசி மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வித்தைக்காரகனான புதன் ராசி அதிபதியோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் படிப்பு சார்ந்த விஷயங்களும் நல்லா தான் இருக்கும். தன் சுகம் சார்ந்த விஷயங்கள் அதிகம் கவனம் செலுத்தாதீங்க. அது மட்டும் கொஞ்சம் போகம் என்கின்ற போதைக்கு அடிமையாக்கிறோம். அதனால் அதிகமாக முன்முயற்சி எடுத்து படிச்சிங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு வித்தை கற்றுக்கிறதுல மிக சிறப்பான காலமாக அமைஞ்சிடும். நமக்கான சந்தோஷங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மட்டும் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். வேலை தேடி வேலைக்காக முயற்சி பண்ணி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் இந்த மாதத்தை கரெக்டாக பயன்படுத்திக்காங்க. இந்த மாதம் முழுக்கவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து அதன் மூலமாக வெற்றிகளையும் கொடுக்க காத்திருக்குது. இந்த மாதம் இல்லத்தரசிகளுக்கு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 7ஆம் வீட்டு அதிபதி ராசி அதிபதியோடையே சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் இல்லத்தரசிகளுக்கு மிக சிறப்பான மாதம், சிறப்பான தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால இல்லத்தரசிகளுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் இவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க சப்போர்ட்டாக இந்த மாதம் நிற்பாங்க. குடும்பத்திற்கு புது புது பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுற அளவுக்கு அமைஞ்சிடும் இல்லத்தரசிகளுக்கு. இந்த மாதம் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது 6ஆம் வீட்டு சுக்கிரன் ராசி அதிபதியாகவும் அவரே இருப்பார். 4ஆம் இடத்துல இருக்கிறனால நெஞ்சு எரிச்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சரியான உணவு முறைகளை தேர்ந்தெடுங்க. இல்லாட்டி நெஞ்செரிச்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிரமத்தை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய காலம். மற்றபடி பெரிய அளவில் உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த மாதம் எதுவும் இல்லை, சிறப்பாக தான் இருக்குது. இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள், மகாலட்சுமியுடன் கூடியிருக்கிற பெருமாள் கோயிலில் வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த மாதம் தரும். உங்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.